வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க. பொதுவாக நம்ம அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை மாவில் இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை செய்யலாங்க. கோதுமை மாவில் இன்றைக்கி நாம் செஞ்சுருக்கோம் கொழுக்கட்டை ரொம்ப ஸ்வீட்டான கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஓடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி ஸ்வீட்டான கோதுமை மாவில் ரொம்ப ஹெல்த்தியாக கொழுக்கட்டை செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு நாம் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்துக்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட் எடுத்துக்கிறோம், கொஞ்சமாக சால்ட்டு பாருங்கள். எடுத்துகிட்டு நெய்யோட அந்த மாவை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி பிசையணும். நம்ம ஊற்றுற தண்ணி பாருங்கள் கொஞ்சம் சூடான தண்ணியாக இருக்கணுங்க. அதாவது கை பொறுக்கிற சூடு இருக்கணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மாவு நல்லா சூடான தண்ணி ஊற்றி பிசையில உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்குங்க. ஸோ பாருங்கள், நல்லா சூடான தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு சாஃப்டாக. இது இருக்கட்டும், ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா வெல்லத்தை ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கரைச்சிட்டு நம்ம வடிக்கணும். ஸோ அதனால் வெல்லம் கொஞ்சம் பாகு ரெடி ஆகட்டும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நாம் இது எடுத்து ஒரு கடாயில் வடிச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெல்லத்தை வடிச்சிட்டிங்கன்னா ஏதாவது தூசு மண் ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு போயிடும். ஸோ நல்லா வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வடிச்சாச்சு. இப்போ வெல்லம் கொதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஏலக்காய் பொடி பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூடி அளவுக்கு தேங்காய்ங்க துருவி எடுத்துருக்கோம். ஒரு மீடியமான சைஸ் மூடி அந்த தேங்காவை நல்லா துருவி எடுத்துட்டோம். எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், 1 கப் அளவுக்கு இருக்குது தேங்காய். இப்போ இதில் உங்களுக்கு அந்த ஸ்வீட் கூட மிங்கிள் ஆகி அந்த ஸ்வீட் பாகு விடக்கூடாது. உங்களுக்கு ட்ரையாக தேங்காய் வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வறுக்கணும், பதம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்று பாருங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்தாச்சு. ஸோ இது ஸ்டஃபிங் ரெடி. ஓகே, இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம மாவு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற 10 மினிட்ஸில் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும், காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங்க்கு தேங்காய் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவு உருண்டை பிடிப்போம்ல, அந்த சைஸ் உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கிறேன். சப்பாத்தி மாவு வரைய தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அதாவது கொஞ்சம் லேசாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு தான் தேய்க்கணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. எந்த சைஸில் எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் ஓகே. இப்போ நாம் ஸ்டஃபிங்க்கு எடுத்தோம் இல்லைங்க பூரணம், அந்த தேங்காய் வெல்லம் அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைஸ் பெருசாக உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டஃபிங் நிறைய வச்சு பெரிய கொழுக்கட்டையாக கிடைக்கும். இது மீடியமான சைஸில் நான் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு திருகி விட்டிங்கன்னா எக்ஸஸான மாவை நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸஸான மாவை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை மாதிரி உருட்டியே வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தாங்க நம்ம இருக்கிற மாவையெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இன்னும் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பூரணம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு மாவு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு. எக்ஸஸ் மாவை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு திரும்பி அந்த மாவு கூட வச்சு நம்ம இதை ஸ்டஃபிங்க்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உருண்டைக்கு. பாருங்கள், ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம எல்லாமே பாருங்கள் நல்லா உருட்டி எடுத்தாச்சு. கொழுக்கட்டைக்கு மாவு ரெடிங்க. இப்போ எப்படி வேக வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இட்லி ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். நான் தண்ணி ஊற்றி ஆல்ரெடி கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி துணி போட்டுட்டு இட்லி பிளேட்டுக்கு மேலே நம்ம உருட்டையாக உருட்டுனல்லங்க அந்த கொழுக்கட்டை, அதை எல்லாத்தையும் இதில் நம்ம இதில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கும். சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்ருங்க துணியை. பாருங்கள், க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டுங்க. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிருக்குங்க. பார்க்கலாம்.
வாவ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். பார்த்தாவே தெரியுது கோதுமாவை நல்லா வெந்து வந்துருச்சு. சூடாக எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொஞ்சம் கூட நம்மளுக்கு துணியில் ஒட்டாமல் சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கட்டை கிடச்சிட்டு பாருங்கள். பார்த்தாவே ரொம்ப அழகாக இருக்குதுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை. பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ உள்ளே எப்படி இருக்குது ஸ்டஃபிங், அதாவது பூரணம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும்ல. ஸோ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன். எப்படி உள்ளே எப்படி பூரணம் நம்மளுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வாசனையாக இருக்குங்க. வாவ் சூப்பர் பாருங்கள். பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் தோணுது. கோதுமை மாவோட உங்களுக்கு தேங்காய் வெல்லமெல்லாம் மிக்ஸ் ஆகி சாப்பிடல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப சூப்பராக நல்லா மாவு வெந்துருச்சு உங்களுக்கே தெரியுது. ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி.